மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மயக்கத்துல விழுந்து கிடப்பாங்க. அவங்க சாப்பிடுறாங்களா மண்ண தின்றான்னு கூட தெரியாத அளவுக்கு அவங்க மயங்கி இருக்க வேண்டிய நிலைமையில நம்ம இளைஞர்களை இறக்குறாங்க. இப்பேற்பட்ட ஒரு குடும்பம் தன்னுடைய சுய நலனுக்கோசம் நம்ம இளைஞர்களை ஏமாற்றி அவங்களுக்கு இந்த போதை இடங்களை வசப்படுத்தி குளோபல் கெபாசிட்டி சென்டர்ல பண்ணக்கூடிய வேலையோ இல்ல சூலூர் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர் சர்வீஸ் அங்க ஒரு எம்ஆர்ஓ ஏர் போர்ஸும் சரி சிவில் ஏர்கிராப்டும் சரி அங்க வந்து நம்ம இளைஞர்கள் மூலமா மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு உலக அளவில் பறக்கக்கூடிய ஏர் விமானங்கள் வராங்க. அங்க கூட வேலை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு முழு தலைமுறையே மண்ணாக்கிடக்கூடிய அந்த விஷயம் போதை. அந்த போதை பொருளை அவங்க குடும்பத்துக்காரங்களே சம்பந்தப்பட்ட அவங்க டிஎம்கே கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்களோட சேர்ந்து இறக்குமதி பண்ணி அதுல இந்த ஆதாயம் சம்பாதித்தா நான் இந்த சிதம்பரம் தில்லை நடராஜர் இருக்கக்கூடிய சிதம்பரத்துல இருந்து சொல்றேன், அந்த மாதிரி மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு அவங்களை பால் பண்ணக்கூடிய இந்த மாதிரி போதைப் பொருட்களை கொண்டு வர ஒவ்வொருவரும் அழிந்து சாவார்கள். நம் மக்களை அழிக்கும் ஒவ்வொரு போதைப் பொருள் மூலமா அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ற ஒவ்வொருத்தரும் தில்லை நடராஜர் மீது உண்மையா சொல்றேன் அழிஞ்சு போவாங்க. அதனால நம்ம கொஞ்சம் இந்த ஒரு லோக்சபா எலெக்ஷன்ல யார எங்க வைக்கணும்ன்றதை யோசிச்சு வை. எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வை. மோடி ஐயாவோட கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்கான நேர்மையும் நியாயமும் கடின உழைப்பும் செய்யக்கூடிய மக்களை தேர்ந்தெடுங்க. வாய்ப்பேச்சும் ஜபடாலும் அகம்பாவமும் இருக்கக்கூடிய சில லீடர், நான் மன வருத்தத்தோட இங்க சொல்றேன், மோடி ஐயாவும் அதை எடுத்து சொன்னார். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்களை யார் அவரு ஜோக்கர் அப்படின்னு சொல்றவங்க யாரும் இன்னைக்கு போதைப் பொருள் மூலமா வரக்கூடிய ஆதாயத்தில் வாழக்கூடிய, நான் என்ன வார்த்தை உபயோகம் பண்றதுன்னு எனக்கு தெரியும், நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அப்பேற்பட்டவர்கள் ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு ஐபிஎஸ்ல இருந்துட்டு போலீஸ் ஆபீசரா இருந்துட்டு நல்ல ஐஏஎம்ல படிச்சுட்டு வந்து பொதுமக்களுக்கு சேவை பண்ற அரசியல் மூலமா சேவை பண்றேன்னு வந்த ஒரு தலைவரை இப்பதான் 2 வருஷமா வந்திருக்கேன் ஏளனம் பண்றாங்க. 2 வருஷமா தானே வந்தாரு, ஏன் பயப்படுற? பயந்து அவர் யாரு ஜோக்கர்னு ஏளனமா பேசுறதுக்கான திமிர், அந்த மாதிரி திமிர் அரசியல்ல யாருக்கும் இருக்க முடியாது. அதனால மக்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்து சிதம்பரத்துக்கு அவங்களோ அவங்க தோழமை கட்சியோ இல்ல அவங்கள சேர்ந்தவங்கள் யாருக்கும் கூட நீங்க ஆதரவு கொடுக்க கூடாது என்பது என்னுடைய பணிவான விண்ணப்பம். மோடி ஐயா 10 வருஷமா ஆண்டிருக்காரு. ஒரு ஊழலோ ஒரு கரப்ஷனோ ஒரு தகாத விஷயமோ இல்ல செய்யக்கூடாதது செஞ்சோ ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? ஒன்னும் இல்ல. நான் திருப்பி கேட்கிறேன் உங்களை, ஊழல் குற்றச்சாட்டு ஒன்னாவது இருக்கா மத்திய அரசு மேல? அப்பேற்பட்ட நல்லாட்சி கொடுக்கக்கூடிய மோடி ஐயாவை நம்ம ஒவ்வொருத்தரும் ஆதரவு அளிக்கணும்னா இங்க சிதம்பரத்துல நம் சகோதரி வெற்றி வேட்பாளர் காத்தியாயனிக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எங்களுடைய தோழமை கட்சி ஒவ்வொன்றுக்கும் ஆதரவு கொடுங்கள். அது மாம்பழ சின்னமா இருக்கலாம், பலாப்பழ சின்னமா இருக்கலாம், சைக்கிள் சின்னமா இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்து நீங்க மோடி அவர்களுடைய கரத்தை பலப்படுத்த வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு முடிவாக பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. சென்னையிலும் சரி டெல்லியிலும் சரி கேட்கணும், பாரத்